என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட காப்பாத்தி கொடுத்துருங்க. பதறியபடியே தோளில் தூக்கி கொண்டு ஓடி வந்த பெற்றோர்கள். டீ பார்த்துட்டு தண்ணி மூக்க போனேன். அப்ப அந்த படுத்திருக்கும் போது அந்த விக்ஸ் கையில வச்சு வாயில முழுங்க உள்ள விழுந்துருச்சு. முழுவதுமே அதை எடுக்க ட்ரை பண்ண எடுக்க முடியல. வர்ற வழியிலே நல்லா உள்ள போயிடுச்சு. பச்சிளம் குழந்தையின் தொண்டைக்குள் சிக்கி இருந்த மர்ம பொருளால் அதிர்ந்து போன மருத்துவர்கள். மருத்துவர்கள் செவிலியர்கள் ஒன்றிணைந்து ஒரு உயிரையே காப்பாற்றிய நெகிழ்ச்சி சம்பவம். உடனே ஆப்ரேஷன் தியேட்டர் ஷிஃப்ட் பண்ணி 5 நிமிடங்கள் தான் அதிகபட்சம். நான் வந்து தொண்டையில இருக்க இவ்வளவு பெரிய முடி எடுத்தது குழந்தைய மீட்டு கொடுத்துருவோம். குழந்தை இப்ப ஆரோக்கியமா இருக்கு, இயற்கை சுவாசத்திலே இருக்கு. நூலிலையில தான் இந்த குழந்தை உயிர் தப்பி இருக்கு. அவ்வளவுதான் நினைச்சேன். டாக்டர்ஸ் எல்லாருமே காப்பாத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் பகுதியில விவேக் சாந்திங்கிற தம்பதியினர் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 1 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் கூறப்படுது. விவேக் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே ஒரு டீ கடை வச்சும் நடத்திட்டு வராராமா. அண்ட் இந்த நிலைமையில தான் வீட்டுல விளையாடிட்டு இருந்த 1 வயது குழந்தை விளையாட்டுத்தனமா தைல டப்பாவை எடுத்து வாயிலையும் வச்சிருக்காங்களாமா. அப்போ எதிர்பாராத விதமா தைல டப்பா அவங்களுடைய தொண்டைக்குள்ளையும் சிக்கி இருந்திருக்கு. தைல டப்பா தொண்டைக்குள்ள சிக்கினதால வலி தாங்க முடியாம கதறி துடித்த அந்த குழந்தைய பார்த்த அவங்களுடைய தாய் உடனடியா ஓடி வந்து பார்க்கும் பொழுது குழந்தையுடைய தொண்டைக்குள்ள அந்த தைல டப்பா சிக்கி இருந்ததும் பார்த்திருக்காங்க. உடனே அதிர்ச்சி அடைஞ்சு அந்த தைல டப்பாவை எடுக்க முயற்சி பண்ணியுமே எடுக்க முடியாம போனதால உடனடியா திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க பணியில இருந்த கார்த்தி அப்படிங்கிற மருத்துவர் குழந்தையுடைய நிலைமையை பார்த்துட்டு தொண்டைக்குள்ள இருக்கக்கூடிய தைல டப்பாவை எடுத்தா மட்டும்தான் குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சு உடனடியா ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு குழந்தையுடைய தொண்டைக்குள்ள சிக்கி இருந்த அந்த தைல டப்பாவை பத்திரமாவும் எடுத்திருக்காங்க. இப்படி சரியான நேரத்துல அந்த குழந்தையை காப்பாற்றிய அந்த மருத்துவருக்கு அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த நிலைமையில தான் மருத்துவர் கார்த்திக் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல பெற்றோர்கள் கவனமா செயல்படணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. இப்படி 1 வயது குழந்தையுடைய தொண்டைக்குள்ள தைல டப்பா சிக்கி உயிருக்கு போராடி உயிரை மீட்ட மருத்துவர்களுடைய இந்த ஒரு செயல் அங்க இருக்கிறவங்களை நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MCR பியூர் காட்டன் கிளப்.